ஹலோ டு எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் கேள்விகளை எப்படி கேட்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a லைக் பட்டன். Let's get started. வாட்னு சொல்லுவோம். என்ன என்ன அப்படின்றது தான் ஆங்கிலத்தில் வாட் அப்படின்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி தான் இங்கே 5 சென்டென்சஸ் இருக்குது. இந்த 5 சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உங்கள் பெயர் என்ன? ஸோ இதுதான் நம்ம கேட்குறோம், உங்கள் பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ என்னென்ன என்ன யூஸ் பண்ணுவோம்? வாட். உங்கள் பெயர் என்ன எப்படி கேட்போம்? வாட் இஸ் யுவர் நேம்? இப்படி கேட்கலாம். உங்கள் பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? நீ என்ன வாங்கினாய்? என்ன அப்படின்னும் போது நம்ம பண்ணுவோம் வாட். வாங்கினாய் ஒரு கொஸ்டினை நம்ம கேட்கணுமா? என்ன வாங்கினாய் அப்படின்றது இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது என்ன சொல்லுவோம்? பாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இது எப்படி பிரிக்கலாம்? டிட் பிளஸ் பை. நம்ம கொஸ்டின் எழுதும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறது எழுதிதான் கொஸ்டின் எழுத முடியும். இப்போ வாட் டிட், நீ என்ன சொல்ல போறோம்? யூ. வாட் டிட் யூ பை? நீ என்ன வாங்கினாய் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ பை? உங்கள் முகவரி என்ன? உங்கள் முகவரி என்ன? இது எப்படி எழுதுவோம்? வாட் இஸ் யுவர் அட்ரஸ்? உங்கள் முகவரி என்ன? வாட் இஸ் யுவர் அட்ரஸ்? நீ என்ன நினைக்கிறாய்? நீ என்ன நினைக்கிறாய்? நினைக்கிறாய் இது என்ன சொல்லுவோம்? திங்க். இதை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இது இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? டூ பிளஸ் திங்க். இது கொஸ்டின் எழுதலாமா? வாட் டு நீ யூ, யூவோட அக்ரிமெண்ட் தான் டு. வாட் டு யூ திங்க்? நீ என்ன நினைக்கிறாய்? வாட் டு யூ திங்க்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறோம். ஓ என்ன சொல்லலாம்? வாட் தெரியும் இது என்ன எழுதுவோம்? நோ. நோ எப்படி பிரிப்போம்? டூ பிளஸ் நோ. இப்போ எப்படி எழுதலாம்? வாட் டு யூ நோ? உனக்கு என்ன தெரியும் இது எப்படி சொல்லலாம்? வாட் டு யூ நோ? ஓகே, நெக்ஸ்ட் வேர். வேர்னா என்ன? எங்கே. ஸோ எங்கே தான் ஆங்கிலத்தில் வேர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்கலாமா? நீ எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? எங்கேனா என்ன? வேர். எங்கே போகிறாய்? வேர் ஆர் யூ கோயிங்? நீ எங்கே போகிறாய்? வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கலாம். என் பேனா எங்கே? என் பேனா எங்கே? எங்கேனா என்ன? வேர். வேர் இஸ் மை பென்? என் பேனா எங்கே எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் மை பென்? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? எங்கேனா என்ன? வேர். வசிக்கிறீர்கள் அப்படின்னும் போது என்ன சொல்றோம்? லைவ். இது எப்படி பிரிக்கலாம்? டூ பிளஸ் லைவ். அப்ப எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வேர் டு யூ லைவ்? நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? வேர் டு யூ லைவ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, வங்கி எங்கே? வங்கி எங்கே? Where
is the bank? Where is the bank? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இது எப்படி எழுதலாம்? Where are you from? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? இது எப்படி கேட்கலாம்? Where are you from? Okay, next one. When. When என்ன? எப்பொழுது. எப்பொழுது தான் ஆங்கிலத்தில் when அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 5 சென்டென்ஸை ஆங்கிலத்தில் எழுதலாம். எப்பொழுது நாம் சந்திக்கலாம் அப்படின்னு கேட்குறோம். எப்பொழுதுனா என்ன சொல்லணும்? when. நாம் சந்திக்கலாம் அப்படின்றது என்ன? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஸோ when will we meet. எப்பொழுது நாம் சந்திக்கலாம் இது எப்படி எழுதலாம்? when will we meet அப்படின்னு எழுதணும். நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் இது எப்படி எழுதலாம்? when. நீங்கள் எப்பொழுது வருவீர்கள்? எப்பொழுதுனா when. when are you coming? நீங்கள் எப்பொழுது வருவீர்கள்? when are you coming? நீ இதை எப்பொழுது செய்தாய்? நீ இந்த வேலையை எப்பொழுது செய்தாய் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி எழுதலாம்? when. ஆக்சுவலா செய்தாய் அப்படின்றது நம்ம பார்க்குறோமா? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது எப்படி பிடிக்கலாம்? did plus do. ஸோ did plus do அப்படின்ற மாதிரி இதை பிரிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? when did you do இதை this. நீ இதை எப்பொழுது செய்தாய்? when did you do this? when did you do this? நீ எப்பொழுது அதை வாங்கினாய்? when. ஆக்சுவலா என்ன சொல்லும்போது bought. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எப்படி பிரிக்கலாம்? did plus buy. அப்ப எப்படி எழுதலாம்? when did you buy it? when did you buy it? நீ எப்பொழுது அதை வாங்கினாய்? when did you buy it? உன் தேர்வு எப்பொழுது தொடங்குகிறது? இது எப்படி எழுதலாம்? when. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா? when will your exam start? when will your exam start? உன் தேர்வு எப்பொழுது தொடங்குகிறது? when will your exam start? next one. who. whoனா என்ன? யார். ஸோ யார் தான் ஆங்கிலத்தில் who அப்படின்னு சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி தான் இங்கே சென்டென்சஸ் இருக்கு. ஸோ இதை ஆங்கிலத்தில் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். நீங்கள் யார். ஸோ நீங்கள் யார் இது எப்படி எழுதலாம் ஆங்கிலத்தில்? who are you. நீங்கள் யார் எப்படி எழுதலாம்? who are you அப்படின்னு எழுதலாம். அவர்கள் யார். அவர்கள் யார் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? யார்னா என்ன? who are they. தேவோட அக்ரிமெண்ட் தான் என்ன? are. ஸோ who are they. அவர்கள் யார் அப்படின்னா who are they. உனக்கு யார் சொன்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். who told you. உனக்கு யார் சொன்னது? who told you அப்படின்னு எழுதலாம். யார் அவள். அவள் யார் அப்படின்னு கேட்கிறோமா? எப்படி எழுதலாம்? who is she. யார் அவள்? who is she. யார் வந்தார்? சிம்பிள் பாஸ்ட். who
came. யார் வந்தார்? இதை சொல்றோம் who came. இந்த புத்தகத்தை யார் எழுதியது அப்படின்னு கேட்கும். சிம்பிள் பாஸ்ட். எப்படி எழுதலாம்? who wrote. சிம்பிள் பாஸ்டா எழுதியது. who wrote this book. இந்த புத்தகத்தை யார் எழுதியது? who wrote this book. உங்கள் சிறந்த நண்பர் யார்? உங்கள் சிறந்த நண்பர் யார்? who is your best friend. உங்கள் சிறந்த நண்பர் யார்? who is your best friend. நேற்று இரவு யார் என்னை அழைத்தார்? இது எழுதலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். who called. அழைத்தாரா? யார? என்னை. who called me. நேற்று இரவு. last night. who called me last night. நேற்று இரவு யார் என்னை அழைத்தார்? who called me last night. I hope this video is very useful to you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Don't forget to subscribe this channel. Meet you again.